ओम नमो भगवते वासुदेवाय। ओम तत्सत्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलाशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदातिकम्। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेषु गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमद्भक्तिवेदान्त स्वामिनिति नाम्ने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा எல்லாருமே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா எல்லாரும் இருக்கீங்களா? Yes, Mataji. Hare Krishna, Hare ஹரே Krishna, கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா Krishna ஹரே Krishna, ஹரே Hare Hare, Hare ஹரே ராமா Rama, Hare ஹரே Rama, ராமா ராம ராமா Hare ஹரே Rama, ஹரே. Hare Hare Hare, Krishna, Hare Krishna, Krishna Hare Krishna, Krishna, Hare Hare. Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare ஹரே Hare. ஹரே. ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம 8.7 வரைக்கும் முடிச்சிருக்கோம் மாதாஜி, 8th சாப்டர். வெரி நைஸ். ஸோ குவிக்கா நம்ம ஒரு செகண்ட் நான் சேவ் பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம வந்து பகவத்கீதால இப்போ பார்த்த சாப்டர்லயே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா 8th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரன் முக்தே கலைவரம் எக்பிரயாத்தி சமத்பாவம் யாந்தி நாஸ்திஸ்தி சம்சய. அந்த காலேச்ச மாமேவ நீ என்னை பத்தி நினைச்சனா நீ என்னோட இயல்பை நீ அடைவ அப்படின்னு. சரி, ஓகே. அப்பனா எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் துவஜதந்தே கலேவரம் தம் தம் ஏவாய்த்தி கௌந்தேய சதா சத்பாவ பாவிதக. அப்பனா என்ன அர்த்தம்னா நீ எந்த எண்ணத்துல நீ உயிர் விடுறியோ அதை தான் போய் அடைவ அப்படின்னு. சோ ஃபைனலா அவர் கண்ட்ரோல் பண்றாரு. தஸ்மாத் தேர்ஃபோர் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஷ்யர யுத்திச்ச மை அர்ப்பிதா மனோபுத்திர் மாமே வைஷ்யசி அசம்சய. டவுட்டே இல்லாம நீ என்னைய வந்து கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. என் ஞாபகத்திலேயே இரு, அப்பதான் உன்னால வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இது வந்து ஒரு 3 ஸ்லோகா இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்ப வந்து 8th ஸ்லோகான்றதே பாத்தீங்கன்னா 7th சாப்டருக்கும் 9th சாப்டருக்கும் ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னேன். ரைட். இப்போ 7th சாப்டர்ல என்ன கேள்வியில குழப்பத்துல இந்த 3 இம்பார்ட்டன்ட்னால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் மத்தது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. என்ன கேள்விகள் அர்ஜுனனுக்கு வருது, என்ன கன்ஃபியூஷன்? இப்போ 7th சாப்டர்ல சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டார் கிருஷ்ணர். அதனால அவருக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கு. என்ன கேள்வி கேட்கிறார்? Adhyatma என்ன? அதி யஜ்ய, அதி பௌதிக, ஆதி பூத அந்த ஹரி. எக்ஸலண்ட், தேங்க்யூ. ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக. ரைட், ஒன்னொன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆதி தெய்வீக அப்படின்னு சொல்றது வந்து ஆப்வியஸ்லி தேவர்கள். பட் எங்க இருக்கிற தேவர்கள் அவர் வந்து விஸ்வரூபத்தை குறிக்கிறது. ரைட், ஏன்னா தேவர்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். ஆதி ஆத்மிகான்றது ஆத்மா, உடம்பு, இது செல்ஃப், என்னை பத்தி குறிக்கிறது. ஆதி பௌதிகன்னா பிறர்கள், அவுட் சைடு. இப்போ ஆதி யக்னானா என்ன, எதை குறிக்கிறது? ஆதி யக்னானா என்ன? பரமாத்மா குறிக்குது. எக்ஸலண்ட், பரமாத்மாவை குறிக்கிறது. சோ ஏன்னா யக்ன புருஷனானது கிருஷ்ணர் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ யக்ன புருஷனான பரமாத்மாவை குறிக்கிறது யாதி யக்னம் அப்படின்றத பாக்குறோம். சோ இத வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கர்மானா என்னன்னா, கர்மா த காஸ் ஆஃப் மெட்டீரியல் பாடி, அதாவது நம்ம உடம்பு வரத்துக்கு காரணமா இருக்கிற ஒண்ணுதான் கர்மா. சோ இதுதான் ஓவரால் சாப்டர் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஆஹ் ஹரே கிருஷ்ணன். ஒரு செகண்ட். ரைட். சோ நம்ம இதுதான் பார்த்தோம்.
என்னன்னா 8 வரைக்கும் பார்த்தோம். சோ அதாவது அர்ஜுனர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னு, இறக்கும் டைம்ல அந்த டைம் ஆஃப் டெத் என்ன பண்ணணும்னு. இப்போ பக்தி நம்ம 8 தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ இப்போ எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி. தேங்க்யூ வந்தரி. 9ல இருந்து 22 என்னன்னா பிரம்மம், ஹவு டு ரீச் பிரம்மம், பிரம்மத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு வில் ட்ரை அண்ட் கவர் இந்த செஷன். ஓகே, இப்போ கிருஷ்ண கிருஷ்ண. ஓகே, இப்போ வந்து இப்போ படிங்க, யாராவது படிங்களேன். 8 முடிச்சிட்டோம், சாரி 9. 8 முடிச்சிட்டோம். 8 முடிச்சோமா? 7 முடிச்சிருக்கோம் மாதாஜி. 8 ஸ்டார்ட் பண்ணணும் மாதாஜி. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப 8th ஸ்லோகா யாராவது படிங்க. யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா? யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு மாதாஜி, வேற படி. மாதாஜி. நான் படிக்கிறேன். படிங்க. அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யசாயினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தா சிந்தயன். ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷ பகவானாக என்னை தியானித்து எப்போதும் தனது மனதை நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிறழாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகிறான். இப்போ என்ன அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? பரமபுருஷனான கிருஷ்ணரை வந்து என்னன்னா தியானத்துன்னா எப்பவுமே நினைக்கிறது. சோ தியானம், மெடிடேஷன், சமாதி எல்லாமே வந்து நினைக்கிறதான் சொல்றாங்க. அது எப்பவுமே அனுஷனம், ரைட்? அபியாச யோகி என்னன்னா எப்பவுமே பக்தியோட நினைக்கிறது, நினைப்பதில் வந்து ஈடுபடுறது எப்பவுமே த்ரூ அவுட் 24/7. அப்படி இருக்கிறவன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து என்னன்னா நிச்சயமா வந்து என்கிட்ட வந்து சேருவாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஜபம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இந்த மாதிரி அந்த பத்தி ஜபத்தை சொன்னோம்னா என்னன்னா எப்பவுமே நம்ம வந்து நினைவுல இருக்கோம். சோ எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும், நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் நான் ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்லிட்டு தான் பண்ணுவேன். ஆனா டெஃபினட்டா பண்ணுங்க. ஆனா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து பண்ண வேண்டிய ரவுண்ட்ஸ் ஏதாவது, அது 1 ரவுண்டோ இல்ல 10 ரவுண்டோ இல்ல 16 ரவுண்டோ, அப்போ மத்ததோட கிளப் பண்ணக்கூடாது. நம்ம மத்ததோட கிளப் பண்ணா அதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது, ரைட்? அதை வந்து பம்பர் ஆஃபர் மாதிரியோ இல்ல போனஸ் மாதிரியோ எடுத்துக்கலாம். அதனால எப்பவுமே கிருஷ்ணர் நினைவுல இருக்கணும். அதனால எல்லாமே, அதாவது நம்மளோட சென்சஸ் சொல்லுவோம் இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே கிருஷ்ணர் செயல்ல இன்வால்வ் ஆனது ஒருத்தர் அம்பரீஷ் மகாராஜ். ஏன்னா அவர் வந்து கண்ணால கிருஷ்ணரை பாப்பாராம். சுவாசம், கந்தம் என்னன்னா, அதனாலதான் நாங்க சந்தனம் எல்லாம் வைப்போம். வாயால பிரசாதம் ஒண்டிதான் சாப்பிடுவாரு, காலால நடப்பாரு. அதனால எல்லாமே கிருஷ்ணர் பரமபுருஷன், புருஷோத்தமனான அவரை வந்து லோகத்துக்கு போறதுக்கு குவாலிபிகேஷன் எல்லாம் இதெல்லாம் தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஸ்கிரீன்ல இருக்கிறத படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரை எப்படி நினைவு வைத்துக் கொள்வது? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். கிருஷ்ணரது ரூபம் உள்ளேயும் வெளியேயும். வாழ்க்கை முழுவதும் ஜெபம் செய்தால் மரணத்தின் போது கிருஷ்ணரை நினைவு கொள்ளலாம். விக்கிரக ஆராதனை, ஆரத்தி சமர்ப்பித்தல், நிவேதனம் சமர்ப்பித்தல், பண்டிகைகள் கொண்டாடுதல். ஹரே கிருஷ்ணா. பாகவத விதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சராத்திரிக விதின்னு 2 இருக்கு. இப்போ பாகவத் விதினா பகவத்கீதா படிக்கிறது, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது. இதுக்கு ரூல்ஸே இல்ல. நம்ம எந்திரிக்கலாம். இப்ப வந்து சாண்டிங் பண்றீங்க இல்லையா? எல்லாரும் பண்றீங்களா? குளிச்ச அப்புறம் பண்றீங்களா? குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்றீங்களா? குளிச்சதுக்கு அப்புறம் பண்றீங்களா? குளிக்கிறதுக்கு முன்னாடிதான் மாதாஜி நான் பண்றேன். எக்ஸலென்ட். தேவையே இல்லை குளிக்கிறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, குளிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல. சாண்டிங், அதாவது பாகவத விதியான பகவத்கீதா படிக்கிறதோ பாகவதம் படிக்கிறதோ சாண்டிங் பண்றதுக்கோ இந்த ரூல் இல்ல. இந்த ரூல் என்ன, நான் குளிச்சுட்டு தான் பண்றோம்னு. அதுவே நம்ம கோயில் வழிபாடு பண்றோம். கோயில் வழிபாடுன்றது பஞ்சராத்திரிகா விதி. வீட்டுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணரை கும்பிட்டாலும் சரி, நம்ம வந்து கோயில்ல இருக்கிறவர் குடிச்சாலும் அந்த பஞ்சராத்திரிகா விதி படி பார்த்தா ஆர்த்தி, ஆராதனை, யக்னங்கள் எது பண்ணாலும், பண்டிகை பூஜைகள் எது பண்ணாலும் நம்ம குளிச்சுட்டு தான் பண்ணுவோம். தீபம் ஏத்தினாலும். அதனால நம்ம வந்து எப்பவுமே வந்து பஞ்சராத்திரிகை விதி படி பார்க்கண்டா நிறைய இது இருக்கு. ஆனா நம்ம பாகவத விதி இருந்தா எந்த இடத்துல வேணா பண்ணலாம். இப்போ ஆஸ்பத்திரி காட்டியிருக்காரு, அங்கேயும் பண்ணலாம், ரைட்? எந்த இடமா இருந்தாலும் நம்ம டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்க்க வேணும்.
பார்க்க வேண்டாம். சோ எங்க வேணா பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது வந்து சமாதி என்ன சொல்றீங்க, ஸ்மர்ஷனம், ரைட்? அந்த கிரிமேஷன் கிரேவியார்ட் அந்த இடத்துலயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்பவுமே 24/7 கிருஷ்ணரை ஒண்டியே பார்த்து கவனமா பண்ணணும் அப்படின்னு. இப்ப வந்து இந்த கதை என்ன அப்படின்னு நிறைய கதை நான் நடுவுல விட்டுருக்கேன். நான் இப்ப வந்து போறேன். ஏன் இது அப்படின்னா, அஜாமிலா கதை எல்லாருக்கும் தெரியுமா, தெரியாதா? சொல்லியிருக்காரு, குருஜி சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அப்பனா குறுகி சொல்லிடுறேன். அஜாமிலான்றவர் பிராமணர் கம்யூனிட்டியில இருந்து கூட அவர் வந்து இங்க வந்து ஒரு பெண் வந்து அவ கண்ணெல்லாம் சுத்திக்கிட்டு ஒரே குடிச்சிட்டு ஆடை ஏடாகூடமா இருக்கச்சே ஒரு ஆணோட இருக்கிறத அவர் பாக்குறாரு. பாக்குறதே கூடாதுன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, பார்த்துட்டு அந்த இம்ப்ரெஷன் தான் அவர் மண்டையில இருக்கு த்ரூ அவுட். எவ்வளவு இருக்குன்னா, அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் கல்யாணம் ஆகி மனைவி அழகா இருந்தாலும் எனக்கு அந்த பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லெவலுக்கு எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் வாழ்ந்து எல்லா விதமான பிராமணர்கள் பண்ணக்கூடாத செயல்களும் செஞ்சு தப்பான வழியில போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்குற டைம் வந்து அந்த கடைசி குழந்தையா அவர் என்னன்னா நாராயணா அப்படின்ற பேர் வச்சிருந்தாரு. அவர் நம்ம கிருஷ்ணரை கூப்பிடல, நாராயணான்ற மகனை கூப்பிடுறாரு. சின்ன குழந்தை 2 வயசு. இவர் வந்து 82 84 வயசு அப்போ. அப்போ வந்து அவர் நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு தூதர்கள் வராங்களா. அந்த ஆஹ் யார் யமராஜோட தூதர்களை ஒன்னும் பண்ண முடியல, யம தூதர்கள் ஒன்னும் பண்ண முடியல. அவங்க வந்து உயிரை கூட்டிட்டு போக விடல. ஏன்னா ஒரு தடவை நாராயணா ஒரு கிருஷ்ணான்ற பேர் வாழ்ந்தாலும் யமலோகத்துல இடம் இல்லை. இப்ப நீங்க எல்லாம் கிளாஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் என்ட்ரி இல்லை யமலோகத்துல அப்படின்னு வந்து இந்த கதை. அதனால வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓ அப்ப வந்து இவர் நேரா வைகுண்டம் போயிட்டாருன்னா இல்ல, அவருக்கு ஒன் மோர் சான்ஸ் கிடைச்சிச்சு. அதனால அவர் அந்த டைம் உயிர் போகல அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்போ 9 to 13ன்றது ஒரு பார்ட். இப்போ என்ன ஆனா என்னன்றதா கிருஷ்ணர் வந்து எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, எப்படி பக்தி அச்சீவ் பண்ண முடியும். 8 and 9 டுகெதர். இதை படிங்க பஷா. ஹரே கிருஷ்ணன். அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். தப்பா பேசுறோமா? இல்ல கரெக்ட். அபியாச யோகேன சேதசனான கரெக்ட். கவிம் புராணம் மனு சாசுதார மனோராணி யம் ச மனுத்மரே மரேத்யஹ சர்வஸ்யதாதர மதீய ரூபமாதித்ய வர்ணம் தமசஹ பரஸ்தாத். ஹரே கிருஷ்ணா. மீனிங்கும் படிச்சுக்கோங்க அந்த டிரான்ஸ்லேஷன். எல்லாம் அறிந்தவர், மிகவும் பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விட சிறியவர், எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லா பௌதீக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ரூபமுடைய நபர், சூரியனை போன்று பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் என்று பரமபுருஷரை சாரி மாத்தவி. ஒரே ஒரு செகண்ட் மாதவி. எஸ் எஸ் மாதவி. கவிம் புராணம் முடிச்சிட்டீங்களா? ஓகே. சோ பேசிக்கலி இப்ப வந்து 8th வெர்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 8th வந்து அவர் என்ன சொல்றாரு, என்னையே மெடிடேட் பண்ணிட்டு என்னையே எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தே வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நீ கண்டிப்பா என்ன வந்து அடைவ அப்படின்றத நான் பார்த்தோம். அதனால நம்ம வந்து நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆன காது, வாய், மூக்கு எல்லாமே வந்து கிருஷ்ணர்லயே இன்வால்வ் ஆகணும். எப்படின்னா அவரோட பூவை வாசனை செய்யறது, கால் வந்து நடந்து போறது, இது வந்து பாத்தீங்கன்னா அம்பரீஷ் மகாராஜ் நான் சொன்னேன் பண்றாரு அப்படின்னு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா புருஷம்.
அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவி புருஷா அப்படின்னா என்ஜாயர். நம்ம கூட சொல்றோம்னா புருஷன் அப்படின்றது எதுக்கு வந்துச்சுன்னா நாங்க அடிக்கடி சொல்லுவோம் மினி என்ஜாயர் அப்படின்னு. கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இஸ் த பிக் பரம புருஷா அப்படின்னா அவர் தான் மீன் என்ஜாயர். இங்க நம்ம இருக்கிறவங்க எல்லாமே பிரகிருதி, நம்ம எல்லாம் விமன் அப்படின்ற பாவத்தை தான் குறிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப வந்து நம்ம வந்து பௌதிக எனர்ஜியில இல்ல, நம்ம வந்து அப்பரே மித்தஸ்துவந்தியா அப்படின்னா அபரம். ஆனா இங்க நம்ம பரா பிரகிருதி, அதாவது நடுவுல இருக்கிற ததாட்ச சக்தியை தான் ரெப்ரசென்ட் பண்ணாலும் நம்ம பௌதிக உலகத்துல இருக்கிறதால நம்ம இந்த ஜட வாழ்க்கையோட இணைந்து இந்த முக்குணங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால நம்ம பண்றோம் தப்புகள் அப்படின்றத பாக்குறோம். அதனால வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாகவதம் இல்ல பிரம்ம சமிதால இருக்கு. ராமாடி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்தான் நானா அவதாரம் அகரோது புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவதோ பரம புமானியோ கோவிந்தமாதி புருஷம் தம அம்பஜாமி அப்படின்னு. அவர் நாராயணா கிருஷ்ணா ராமா அப்படின்னு நிறைய சாண்டிங். இப்ப வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்றோம், ரைட்? இப்ப வந்து அந்த ஹரே கிருஷ்ணா சொல்றதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் ஆஃப் லார்ட் ஆர் நிறைய என்ன சொல்றீங்க நம்ம அவரோட அவதாரங்கள் ஆர் இன்கார்னேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம ராமான்னு சொன்னாலும் அதே எஃபெக்ட் தான் இல்ல. நமக்கு நாராயணா சொன்னா யாரா இருந்தாலும் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது பக்தி யோகா அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணரை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப வந்து ஒரு பட்டர்ஃபிளை, ரைட்? பட்டர்ஃபிளை தமிழ் என்ன சொல்லுவீங்க? பட்டாம்பூச்சி. தேங்க்ஸ். பட்டாம்பூச்சி வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டர்பில்லர் மாதிரி இருக்கும், ஒரு புழு மாதிரி. அது வந்து மெடிடேட் பண்ணிதான் அதுக்கு அந்த ஃபார்ம் வருதுன்னு. இப்ப 9th verseல என்ன சொல்றாங்கன்னா கவீம் அப்படின்னா மனிஷி, ரைட்? இவர் வந்து பெரியவரும் ஆவாரு குட்டியும் ஆவாரு. எப்படி குட்டி, எவ்வளவு குட்டினா நம்ம ஆத்மா சைஸ் என்ன? சைஸ் ஆஃப் ஆத்மா என்ன? 10,000த்துல ஒரு பொண்ணு. எக்ஸலென்ட். 10,000த்துல அதாவது முடியல 10,000 அப்பனா எவ்வளவு ஸ்மால். அந்த ஆத்மாக்குள்ள போற லெவலுக்கு அவரோட சைஸ் குட்டி ஆகுது. அப்பனா நம்ம நினைக்கலாம் எந்த லெவலுக்கு அவரால் வந்து சின்னவர் ஆக முடியுது அப்படின்னு. சோ அந்த பவர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இதுதான் அவரோட ஸ்பெஷல். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் புருஷா என்ன என்ஜாயர். சோ உலகத்துல வந்து அவர் ஒண்டிதான் புருஷா. இப்ப நாங்களும் புருஷா அப்படின்னு சொல்லிக்கிறோம். நான் பசங்களை சொல்ல விமனையும் சேர்த்துதான் சொல்றேன். பாஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையை விட்டு நம்ம போகணும். கிருஷ்ணா வந்து அச்சிந்தா அப்படின்னா அவரை புரிஞ்சிக்க முடியாது, அவர் சொல்றதையும் புரிஞ்சிக்க முடியாது. மாதாஜி அவர் புரிஞ்சிக்க முடியாதுன்னா ஏன் மாதாஜி நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம்? ஏன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஆனா ஒரு டிசிப்ளின் சக்சஷன் மூலமா, சாஸ்திரம் வேதங்கள் மூலமா பண்ண முடியும்ன்றதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து புத்திசாலியா இருக்கிறவங்க எப்பவுமே சும்மா இதெல்லாம் ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு பகவத்கீதா வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். சிம்பிள் பிலாசபியும் இருக்கு, அட்வான்ஸும் இருக்கு, எல்லாருக்குமே காமன். பாகவதம்ன்றது வந்து கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவோம், லைக் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா பிஜி. இப்போ யூஜி வந்து பகவத்கீதா, பட் அது எல்கேஜி குழந்தைக்கும் அப்ளிகபிள். ஆனா பிஜின்றது இதை குறிக்கிறது அப்படின்னு. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை படிக்க முடியுமா யாராவது? ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷ பகவானை நினைப்பது தியானிப்பதற்கான 10 வழிமுறைகள். அணுவை விட சிறியவர் அணியாம்சம். எல்லா அணுக்களுக்குள்ளும் நுழைந்து எல்லா ஜீவராசிகளின் இதயத்துக்குள்ளும் நுழைந்து மிக பழமையானவர். அனைத்தும் அவரிடமிருந்தே தோன்றினவை. அனைத்தும் பராமரிப்பவர். சர்வசிய தாதாரம். எல்லா பௌதீக கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டவர். கவி. எல்லாம் அறிந்தவர். கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலம். அச்சிந்தியர். புரிந்து கொள்ள இயலாத. கடவுளின் சக்தி நமது கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது. இக்கருத்தினை எதிர்த்து வாதிட யாரால் முடியும்? பரமபுருஷர் எப்போதும் ஒரு நபர், ஒரு ரூபம் என்னும் சொல் கட்டுப்படுத்துபவர். அனுசாசிதாரம். சூரியனை போன்று பிரகாசமானவர். ஆதித்ய வர்ணம். இருளுக்கு அப்பாற்பட்ட உன்னதமானவர். சமச பரஸ்தாது. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து ஒருவருக்கும் மீனிங் நான் சொல்லிட்டேன். அண்ணுக்கு நான் சொன்னேன் நம்ம ஆத்மா அவ்வளோண்டு அதுக்குள்ள இருக்காரு, அது ஒண்ணு. சரி, ஓகே, வெரி நைஸ். அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வசனா எல்லா இடத்துலயும் இருக்காரு. எல்லா இடத்துலயும் எப்படி இருக்க முடியும்னா ஆம்னி பிரசன்ட், ரைட்? அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. இங்கேயும் இருக்காரு, அங்கேயும் இருக்காரு. பாத்தீங்கன்னா
நம்ம 16,000 மனைவிகள் நாரதர் வந்து பார்க்கணும் இவர் எப்படிதான் இருக்காருன்னு பார்த்தா ஒரு பேலஸ்லயும் அவர் இருக்காரு. ஒரு மனைவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு, ஒரு மனைவி கிட்ட விளையாடிட்டு இருக்காரு, ஒரு மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரைட், இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கவினா பர்சன் இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ட்னா அவருக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணுமே தெரியுது. அவருக்கு வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து யாருன்னா சாஸ்திரங்கள். சோ சாஸ்திரங்கள் சொல்றது கரெக்டானா ஆமா. சாஸ்திரங்கள் வச்சுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் கிருஷ்ணரை. ஏன்னா அது சாஸ்திரங்கள் எழுதினதே அவர்தான் அப்படின்றத பார்த்திருக்கோம். ஏன்னா இவர் வந்து வேதம் இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இவர் ஆதினா பிகினிங், அனாதி அப்படின்னா பிகினிங். இப்ப ஆதினா பிகினிங், அனாதினா பிகினிங்லெஸ். அப்போ எப்படி மாதாஜினா கான்ட்ரடிக்டரியா இருக்கும். பிகினிங்ல அவர் தான் இருக்காரு அண்ட் கடைசி வரைக்கும் அவர் தான் இருக்காரு. அப்புறம் கிரியேட் பண்றது அவர் தான். அப்ப அவர் கிரியேட் பண்றது யாரு? கிருஷ்ணரை யார் கிரியேட் பண்ணிருக்காரு? நம்மள எல்லாம் கிரியேட் பண்றது கிருஷ்ணர்னா கிருஷ்ணரை யார் கிரியேட் பண்ணிருக்காரு? அவர் பிறப்பனவர். எக்ஸலண்ட். அவர் வந்து பிறப்பற்றவர். ரைட். ஜீதானா பிறப்பு, அஜீதானா அவர் பிறப்பு இல்ல. அனாதி அப்படின்னா அவர் வந்து ஆதினா ஃபர்ஸ்ட் இருந்தவர் அவர் தான். அவருக்கு முன்னாடி யாரும் இல்லாததாலதான் அவர் கடவுள் ஆறாரு அப்படின்றதெல்லாம் அவரோட குவாலிட்டிஸ். அச்சிந்த பேதா அபேதா பிலாசபின்னா இதுதான். அதாவது இது வந்து எப்படின்னா, இது சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா இன்ட்ரடியூஸ் பண்ணது. அச்சிந்த பேதா அப்படின்றது என்னன்னா, இது ரெண்டுமே வந்து அவங்களால அதாவது கான்ட்ரடிக்டரி இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அது எப்படின்றதுதான் இந்த மாதிரி. கிருஷ்ணர் வந்து இங்கேயும் இருக்காரு அங்கேயும் இருக்காரு. இப்ப ரொம்ப பெருசு, டாப் பிகர் தேன் பிகெஸ்ட். அப்ப எப்படின்னா ஸ்மாலர் தேன் ஸ்மாலஸ்ட், ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்க முடியுது அப்படின்னு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த அசிந்திய அபேத தத்துவங்கிறது ஆத்மாவுக்கும் கிருஷ்ணருக்குமான அந்த ஒற்றுமை வேற்றுமையை வளர்க்கக்கூடியதா, அல்லது இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்றதா? எல்லாமே பிரபு. இப்ப வந்து பிகினிங்ல சொன்னா அச்சிந்த பேதா அபேதான்றது வந்து ஆத்மாக்குன்றது உண்டி இல்ல. அச்சிந்த பேதா ஒன்னஸ் as well as டிஃபரன்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் பீச்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப நம்ம தான் பீச் தண்ணி, நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து நம்ம வந்து கிருஷ்ணரோட குணங்கள் பட்டவங்க அப்படின்றோம். ஒன்னஸ் ரைட், காமனா இருக்கு. என்னன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம கிருஷ்ணரோட சேம். ஆனா நம்ம ரெண்டு பேரும் அப்ப நான் கிருஷ்ணரா, நம்ம எல்லாம் கிருஷ்ணர்னு சொல்லிக்க முடியுமா? ஏன்னா நான் சொல்றேன் நம்ம குணங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சுத்த சத்வத்துல இருக்கோம். நம்ம மோட்ஸ் எல்லாம் நம்மள அஃபெக்ட் ஆகல. சோ நம்ம வந்து குணங்கள்ல ஒண்ணு. சரி, நம்மள சொல்லனாலும் நித்திய சித்தாக்கள்ல இருக்கிற அர்ஜுனர் எல்லாம், அப்போ அவரும் கிருஷ்ணரும் ஒண்ணா? தன்மையில ஒண்ணு, அளவுல இருக்கிறாங்க. எக்ஸலண்ட். தன்மையில ஒண்ணு, அளவுல வேற. அதனாலதான் நம்ம வந்து சமுத்திரத்துக்கும் பீச் தண்ணிக்கும் டிஃபரன்ஸ். பீச் தண்ணியில நான் ஒரு கிளாஸ்ல கொடுத்துட்டு வந்தா அதுக்கு அதே உப்பு கரைக்கும், தன்மையில ஒண்ணு. ஆனா அதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இது அது எவ்வளவு விபோனா டைட்டானிக் ஷிப்பே கவுந்துச்சு. அந்த லெவலுக்கு அது பெருசு அப்படின்றத பாக்குறோம். சோ அதுதான் அச்சிந்த பேதா அபேதா பிலாசபி. அதாவது ஒன்னஸ் as well as simultaneously different. ஒத்துமையாவும் இருக்கு, அட் த சேம் டைம் கான்ட்ரடிக்டரியாவும் இருக்கு அப்படின்னு. ரைட். இதோட வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா, படிங்க. வாழ்க்கை பாடம். நபரிடமிருந்தே குணங்கள் வெளிப்படுகின்றன, சூரியனிடத்திலிருந்து அல்ல. பகவான் ரூபம், குணம் மற்றும் லீலைகளை உடையவர். கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவம் இருக்கு அப்படின்னு. இஸ் நாட் அருவம், இஸ் ஆல்சோ அருவம். ஆனா அருவம் உண்டிதா அப்படின்றது இல்லை. ஏன்னா அவருக்கு குணங்கள் இருக்கு. குணங்கள் இருக்கு அப்படின்னா அவர் ஒரு பர்சன். குணங்கள் அவருக்கு இல்லைன்றதால குணங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. கவீமனாலே நான் சொன்னேன் எல்லாம் தெரிஞ்சவர். இது வந்து ஈஷோ உபனிஷத் நீங்க படிக்க போறீங்க, 8வது ஸ்லோகால இது இருக்கும். சபரியகா சுக்ரமகாரம் அவ்யயம் யஷ்னாவிதம் சுத்தம பாப வித்திம் கவி மனிஷி, அதுலயும் போட்டிருக்காங்க. பரிபூ ஸ்வயம்பூ, அதாவது கவி மனிஷியனா அவர் மனுஷர், கவியனா இன்டெலிஜென்ட் பர்சன், பரிபூ ஆனா பூர்த்தியாக, ஸ்வயம்பூ ஆனா அவரே வர்றாரு, யாதா தத்ரதோ அர்த்தான் வியாததாக் சாஸ்வதீபியா சமாபிய, எப்பவுமே அவர் வந்து சாஸ்வதமா இருந்திருக்காரு, எட்டர்னல் அண்ட் பெர்மனன்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே குறிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப வந்து என்ன அப்படின்னு நம்ம 10th ஸ்லோகா படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. பிரயாணகாலே மனசா சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்சஜ்ஜதம் பரம் புருஷமுபைசேதி திவ்யம். ஹரே கிருஷ்ண. இப்ப வந்து இறக்கும் பிரயாண காலம், அந்த காலம் எல்லாம் ஒண்ணுதான். அட் த டைம் ஆஃப் டெத், ரைட். அவர் இறக்குற டைம்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம
பார்த்தோம் லாஸ்ட் டைம். என்ன பார்த்தோம்? நம்ம அஷ்டாங்க யோகா 6th சாப்டர்ல பார்த்தோம். இதுல வந்து 2-3 கேட்டகரி ஆஃப் அஷ்டாங்க யோகா என்னன்னா, பேசிக்கலி பாட்டம் லைன் அஷ்டாங்க யோகா நீங்க இஸ் அ மெக்கானிக்கல் ப்ராசஸ். பக்தி யோகா மாதிரி இல்ல. அந்த அஷ்டாங்க யோகால வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் யோகிகள் இருக்காங்க. அட்டாச்ட் யோகி வந்து விராட் ரூபத்துல மெடிடேட் பண்ணுவாங்க. டிட்டாச் யோகி வந்து பரமாத்மால மெடிடேட் பண்றாங்க. இப்போ வந்து பிரத்யாஹாரா அப்படின்ற ஸ்டேஜ் வந்து சென்சஸ்ல இருந்து தூரம் பாருங்க. ரைட், டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் சென்சஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காருவாங்க. நான் சொன்னேன் யமா நியமா அப்படின்னா, யமானா என்ன பண்ணக்கூடாது, நியமானா என்ன நியமங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் ஆசனா எப்படி உட்காரணும், ஓகே, பிரணயமா நம்ம பிரீதிங், பிரத்யாகாரா எப்படி நம்ம சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை விட்ரே பண்ணணும். இப்போ நம்ம அஜாமில கதையில ப்ராப்ளம் என்னன்னா, அவர் பாக்குறாரு, பார்த்த உடனே அது அப்படியே போய் உட்காந்துச்சு. அது இல்லாம எப்படி பண்ணணும்? பிரத்யாகாரா. அப்புறம் தாரணா. ஆனா கிருஷ்ணரை பத்தி என்ன, எப்படி தாரணாஸ்ரயா இல்ல தாரணா ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் ஃபுல்லா அப்படின்னு. தியானான்றது அங்கம் பை அங்கம் ஃபோக்கஸ் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலா சமாதின்றது டிரான்ஸ்ன்ற நிலை. இப்ப வந்து எதுக்கோசம் இது சொல்றாங்கன்னா, இப்படி இருக்கிற இந்த அஷ்டாங்க யோகா பண்ணிட்டு அந்த ஐப்ரோ இப்படி மெதுவா ஆக்ஞா சக்கரா 6 சக்கரா சத் சக்கரா யோகா அப்படின்னுவோம். அப்படி நம்ம வந்து மூலா சக்கரா இருந்து ஆக்ஞா சக்கராத்துக்கு ஐப்ரோ நடுவுல கொண்டு வந்துட்டு அப்படியே மேல செரிபிரலம் கான்டெக்ட், ரைட். செரிபிரலம் நம்ம சொட்டுறச்சே கூட குழந்தைங்களுக்கு சாஃப்டா இருக்கும். சின்ன குழந்தைங்க 1 வருஷத்துக்குள்ள அது நம்மளுக்கு ஹார்டா இருக்கு. அது மூலமா நம்ம பிராணம் போச்சுன்னா நம்ம எங்க போவோம்? பிரம்மலோகத்துக்கு போவோம். இப்ப பிரம்மலோகத்துக்கு போயிட்டா நம்ம பர்மனண்டா அங்க இருப்போமா அப்படின்னா இல்ல. இப்ப வந்து பிரம்மலோகத்துல போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிரம்ம ஜோதியில போய் இணைவேன்னு பண்ணுவாங்க. இதுதான் அவங்க பண்ற மிஸ்டேக். ஒருவேளை இதெல்லாம் பண்ணணும்னாலும் ஒரு லெவல் ஆஃப் பக்தி தேவை. ஒண்ணுமே பக்தி இல்லாம வராது. இப்போ கோலோகம் போனோம்னா கம்ப்ளீட் பக்தி வேணும். மாதாஜி கொஞ்சோண்டு இருந்தாதான் வருமா? எஸ், கொஞ்சோண்டு இருந்தாதான் நம்மளால எந்த யோகாவே பண்ண முடியும். அப்ப நான் கோலோக்கம் போக முடியாதானா எப்பவும் போக முடியும்? நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து பிரம்மஜோதியில கலையணும்ன்ற ஆசை இல்லாம, நான் உடலிலே ஆத்மா எல்லாம் போயிடுச்சு, ஆசையெல்லாம் போயிடுச்சு இல்ல அவங்களுக்கு. ஆனா நான் பிரம்மனோட இருக்கணும் இல்லாம நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், என் பாவங்கள் எல்லாம் தீரணும். தீர்ந்த அப்புறம் தான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முடியும். அதான் கோலோகம். அதாவது பக்தி யோகா எந்த ஸ்டேஜ்ல பக்தி யோகா டச் பண்றோமோ அப்பதான் கிருஷ்ணர் லோகத்துக்கு போக முடியும். வேற எந்த லெவல் ஆஃப் ஞான யோகா செல்ஃப் முயற்சி இருந்தாலும் நம்ம பிரம்மலோகத்துக்கு போக முடியும். பிரம்மலோகத்துல போயிட்டு என்ன அங்கேயே இருக்க போறோமா? ஆமா. ஆனா பர்மனெண்டா அங்க இருக்க போறது இல்ல. ஏன்னா அங்க இருந்துட்டு நம்ம வந்து we have to go up. அங்கேயே உட்காந்து ஐயோ நான் இங்கே இருக்க போறேன், இங்கே போறோம், நான் அங்க இருந்துட்டு ப்ரொமோஷன் மாதிரி நம்ம மேல பார்க்க போறோம், மேல போறது பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பிரம்மலோகால உங்க எல்லாருக்குமே தெரியும் பிரம்மாவோட லைஃப். நான் அந்த சைக்கிள் நான் அப்புறமா நாளைக்கு காட்டுறேன். 311 ட்ரில்லியன் இயர்ஸ், 311 ட்ரில்லியன் இயர்ஸ் வந்து பிரம்மாவோட நம்மளோட ஈக்குவலன்ட் லைஃப். அப்படி இருக்கச்சே ஒரு நாள் பிரம்மால பார்த்தோம்னா நம்ம அவர் ஒரு நாள் நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம 6 மாசம். சோ அவரோட ஒரு நாள் ஒரு ராத்திரி இஸ் ஈக்குவல் டு 1 இயர் வச்சுக்கோங்க நம்மளோட ஹியூமன் கால்குலேஷன்ல. சோ கரெக்டா சொல்லணும்னா நம்ம 1 இயர்ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் மேக்ஸ் போடுறச்சே உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம 1 டே கரெக்டா பிரம்மாவோட 1 டே எடுத்தீங்கன்னா நம்மளோட சாரி நான் தேவர்கள் சொல்றேன். தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 1 டேக்கு ஈக்குவல் அவங்களது. அவங்களோட 1 டே இஸ் ஈக்குவல் டு நம்மளோட 1 இயர். சோ பிரம்மாக்கு எவ்வளவுனா இப்ப நான் ட்ரில்லியன் வந்து அவர் லைஃப், அவரோட 1 டே வந்து பாத்தீங்கன்னா 4.32 பில்லியன் இயர்ஸ், ரைட். 4.32 பில்லியன் இயர்ஸ் வந்து அவரோட ஒரு நாளுக்கு ஈக்குவல். அந்த ஒரு நாள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பாத்துக்கோங்க, என்ன லெவலுக்கு நம்மள இம்பாக்ட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். சோ இதுல வந்து என்ன கிளியரா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து பிரம்மர் கிட்ட போயிட்டு பக்தி பண்ணலன்னா நம்ம ப்ரொசீட் ஆக முடியாது, அங்கேயேதான் இருப்போம். சோ கலியுகத்துல பண்ற ஒரே ஒரு ப்ராப்பர் இதெல்லாம் நீங்க சொல்வீங்க கிருஷ்ணர் சொல்றச்சு அர்ஜுனருக்கு தலை சுத்துது, காற்ற கூட கண்ட்ரோல் பண்ணுவேன், ஆனா நான் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் என்ன பண்றதுன்னா நீ வரி பண்ணிக்காத, நீ வந்து பக்தி யோகாவை பயனு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனாலதான் பக்தி யோகா வருது. இப்ப அடுத்த வருஷம் போறதுக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா தனியா இருப்பாங்க, யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அப்படியே சச்சித்திர சக்கரால நான் சொன்ன மாதிரி தலைக்கு மேல எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா பக்தர் இதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க பண்ற சாண்டிங்லயே எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு, இன்பில்ட் அப்படின்னு தெரியும், ரைட். இப்ப நிறைய பேர் வந்து ஆல்ட்ரூயிசம் சொல்லுவோம், நம்ம வந்து சோசியல் சர்வீஸ், சமூக கடமை, மத்தவங்களுக்கோசரம் நினைக்கிறோம் எல்லாம். இதெல்லாம் எதுவுமே செய்யாம பக்தி யோகா செய்யவே கூடாதுன்னு சொல்ல, பட் பக்தி யோகா பண்ணா எல்லாமே இதுக்குள் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து 12 பார்க்கலாம் ஸ்லோகா.
हरे कृष्ण। सर्वद्वाराणि संयम्य मनोहृदि निरुद्धय च मूर्धन्यादात्मनः प्राणमास्थितो धारणाम्। हरे कृष्ण। புலன்களின் எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் விடுபட்டிருப்பதே யோக நிலை. புலன்களின் எல்லா கதவுகளையும் மூடி மனதை இதயத்திலும் உயிர் மூச்சை தலை உச்சியிலும் நிறுத்தி ஒருவன் யோகத்தில் தன்னை நிலைநிறுத்துகிறான். ஹரே கிருஷ்ணா. சமாதி நிலை. நான் என்ன சொன்னேன், இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நான் சச்சக்கர யோகாம் அப்படியே மனசுக்குள்ள கொண்டு இங்க நிக்கிறேன். இங்க இருந்து போனேன்னா அந்த ஒரு ஸ்டேட் என்னன்னா சமாதி. நான் சொன்னது என்னன்னா, அட்டாச் யோகிக்கு விராட் ரூபா, டிட்டாச் யோகி பரமாத்மா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் ஸ்டேஜஸ் சொன்னேன் இல்லையா, பிராணயமா பிரத்யாகாராக்கு அப்புறம் தாரணயா தியானா வரும். தியானான்றது வந்து அங்கம்ப பங்க பரமாத்மாவோட பாதத்தை பார்ப்பாங்க, கைய பார்ப்பாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல ஏறி அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல சமாதி. ரைட். இது வந்து லக்ஷோ பசாந்தி அப்படின்ற ஸ்டேட். லக்ஷோ பசாந்தி என்ற ஸ்டேட்ல என்னன்னா, அவங்க வந்து 3 மூட்ஸால அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எந்த விதமான பௌதிக பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்காதுன்னா மாதாஜி அப்போ வந்து அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஆவாங்க. பட் அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு பார்ப்போம், நம்ம குரு மகாராஜ் வேண்டிக்கலாம், அவர் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. ஆனா குரு மகாராஜ் பாருங்க, அந்த நிலைமையில எல்லாம் நம்ம இருந்தோம்னா ரூம் விட்டே வெளில வர மாட்டோம். ஆனா அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா பெராலிசிஸ்ல, ஸ்ட்ரோக்ல அவர் வாய் வந்து சரியா பேச்சு வரல. நம்ம இங்கிலீஷ் டு இங்கிலீஷே ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து கௌரங்கா கிருஷ்ணா ஹரி அப்படின்னு சொல்றச்சே அப்படி அலறு பாருங்க ஹாலு. நான் 2 வீக்ஸ் பேக் 10 days பேக் கேட்டேன், போன வாரத்துக்கு முன்னாடி வரோம். அவ்வளோ ஒரு சவுண்ட், அவ்வளோ கிளாரிட்டி, வாய்ஸ் கொஞ்சம் கூட பெறல, அவ்வளோ கிளியரா இருக்கு. அந்த இது காரணம் என்ன, அந்த பக்தி தான் அப்படின்றத பாக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 8.13க்கு நம்ம பார்க்கலாம். ஓம்ன்றது என்னத்தை குறிக்கிறது? ஓம்ன்றது ஓம்காரா. இது யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கே நம்ம பண்றது இல்லை அப்படின்றதெல்லாம் இந்த சாப்டர், இந்த வேர்ஸ் நம்ம சொல்றது. படிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। ओम इत्येकाक्षरं ब्रह्म व्याहरन् मामनुस्मरणे यः प्रयाति त्यजन् देहं च याति परमां கதிம். ஹரே கிருஷ்ணன். இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான். ஹரே கிருஷ்ணன். ஓம் அப்படின்றது வந்து உக்காரா. AUMன்றது அக்காரான்றது வந்து கிருஷ்ணரை குறிக்கிறது, உக்காரான்றது ராதாராணியை, மக்காரான்றது நம்மளை குறிக்கிறது. இப்போ ஓம்ன்றதுதான் பாத்தீங்கன்னா இன்பர்சனலிஸ் பிரம்மவாதிகள் எல்லாமே அததான் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ராம் ஹரே ஹரேன்றதுலயே ஓம் அடங்கியிருக்கு. ஓம்காரம் அதுக்குள்ளேயே இன்பில்ட் சொல்யூஷன்ன்ற மாதிரி அதுலயே வந்து இன்பில்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயே இருக்குன்றத வந்து நம்ம பாக்குறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இருக்கு இல்லையா, இது வந்து இல்லாத ஒரு இடம்ன்றது நம்மளுக்கு தெரியும். பராம்கதி, அதுதான் கோலோகா விருந்தாவன், டாப் மோஸ்ட் பிளானட் இன் வைகுண்டம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தா, இந்த டெஸ்டினேஷன் வந்து மகாத்மா அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தியை பத்தி சொல்லல. நான் சொல்றது வந்து இந்த புனிதமான ஆத்மாக்கள் அப்படின்னு. புனிதம்ன்றது பக்தியில் புனிதப்பட்ட ஆத்மாக்கள் அப்படின்னு. அவங்க என்னன்னா, இது வந்து எப்படி வருது அவங்களுக்குன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நம்மள மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க ஸ்லோவா வந்து என்னன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணி அவங்களும் பியூரிஃபை ஆகி கிருஷ்ணா கான்சியஸ் ஆறதால அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி என்னன்னா, அவங்களுக்கு தேவைப்படுறது வெறும் கிருஷ்ணாதா அப்படின்ற ஃபீலிங் வருது. அதனால இந்த கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறவங்க ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஆத்மாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அடுத்த இது வந்து பேசிக்லி ஓவரால் பார்த்தோம்னா கிருஷ்ணா கான்சியஸோட எஃபெக்டிவ்னஸ், அதாவது எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்ல வேண்டியது வந்து நான் மறுபடியும் ஓம்காரக்கு வரேன். சோ ஹரே கிருஷ்ணான்றதுலயே நம்ம ஓம்காரா அடங்கி இருக்கிறதால நம்ம டிவோட்டிஸ் வெறும் ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் தான் சொல்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகம், அனன்ய சேதா சததம் யோகமா ஸ்மரதி நித்யஸ்ய தஸ்யாஹலம் சுரபம் பார்த்தா நித்யயுக்தஸ்ய யோகினஹ அப்படின்றதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அனன்ய சேதோ சததம் அப்படின்னா எப்ப பாரும் அவரை நினைச்சிட்டு எந்த விதமான டைவர்ஷனும் இல்லைன்னா ரொம்ப ஈஸியா அவரை வந்து அடையலாம் அப்படின்றதா சொல்றாங்க. இப்போ மாதாஜி இதை படிக்க முடியுமா?
ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. எளிதான மற்றும் மிகவும் பலனளிக்கக்கூடிய பாதை பக்தி யோக சுலப. பிறளாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் அனன்ய சேதா, வேறு ஆசைகள் இல்லாமல் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டு, முக்கிய வார்த்தைகள் எப்போதும் என்னவென்ன சததம் மற்றும் இடையராது நித்திய. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பக்தி யோகா, இப்ப நிறைய யோகா சிஸ்டம் நம்ம பார்த்திருக்கோம். கர்ம யோகா, அதுக்கப்புறம் வந்து ஞான யோகா, அப்புறம் ஹத யோகா, தியான யோகா ஆர் அஷ்டாங்க யோகா, இந்த பேர் வேணா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பக்தி யோகா. இப்ப பக்தி யோகால இருக்கிறவங்க வந்து நிலை பெறுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல வந்து சீல் ஆயிடுது. அவங்க வந்து ரொம்ப கிளியரா அவங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லை. நிர்குணானா குணங்களிலிருந்து அப்பாற்பட்டவர் கிருஷ்ணர். இவங்களோட நேச்சரும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து பக்தி தொண்டுல பியோர் டிவோட்டியா இருந்தா அவங்களும் நிர்குணா, எந்த விதமே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு. எதனால இருக்குன்னா பக்தியின் மகிமை அது. பக்திக்கு தொண்டுனால. எப்படி மாதாஜி அப்படின்னு நம்ம 9th சாப்டர்ல ஆல்ரெடி 10th சாப்டர்ல ஆல்ரெடி பார்த்தோம். தேஷாம் ஏனானுக்கம் பார்த்த அகம் அஜ்ஞான தம் சமஹ நாஷயாமி ஆர்த்த ஜீவ நாசியாமி ஆத்ம பாவஷோ ஞான தீபேன பாஸ்வதா. அப்படின்னா நான் ஞான தீபத்தை நான் லைட் பண்ண போறேன், அதுல ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வெளிச்சம் வந்துடும். இப்ப வந்து சூரியன் வந்து வந்தா இருடலன்றது இருக்காது, அதே மாதிரி கிருஷ்ணர் வந்தா பாவம்ன்றதும் இருக்காது அப்படின்னு. ஏன்னா ஞான தீபத்தை அவர் லைட் ஆன் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்க போறோம். அதனால எந்த பாயிண்ட் இன் டைம்லயும் பக்தி யோகா தான் சிறந்தது அப்படின்றத அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. இதை படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஞான கர்ம அல்லது அஷ்டாங்க யோகிகளுக்கு சுய லாபங்களுக்கான ஆசைகள் இருக்கிறது. ஒரு தூய பக்தருக்கு பரமபுருஷ பகவானை திருப்தி செய்வதை தவிர வேறு ஆசைகள் இல்லை. அத்தகைய பக்தி உடையவன் பகவானை எளிதில் அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. அவரை பக்தி பண்றதை தவிர அவருக்கு வேற எந்த ஆசையுமே இல்லை. தூய டிவோட்டிக்கு ஆண்டவனை பண்றது ஒண்ணுதான் அவங்களுக்கு ஆசை. சோ டிசைர்லெஸ் அப்படின்னா அவங்க வந்து இது கூட கேட்க மாட்டாங்களாம், எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்றது கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் அவ்வளோ ஹையா இருக்கிறதால அவங்க வந்து அவங்களுக்கு பக்தி ஒண்டிதான் வேணும் அப்படின்றதுதான் அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இப்ப வந்து இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இதுதான் அஷ்டாங்க யோகா, ரைட்? இது வந்து 6வது சாப்டர்ல நம்ம பார்த்தோம். அதனால நம்ம மறுபடியும் அந்த இன்டெப்த்ல படிக்கல, ஆல்ரெடி நீங்க கவர் பண்ணிருப்பீங்கன்றதால நான் போறேன் இப்போ நெக்ஸ்ட்டுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8.15 8.15 படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணன். மாமுபேத்திய அதுன ஹரே கிருஷ்ணன். ஓகே. மாமுபேத்திய ஓகே. துக்காலயம் அசாஸ்வதம் மாமுபேத்திய புனர்ஜென்மம் துக்காலயம் அசாஸ்வதம் நாப்து மந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதிஹி. டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க மாதாஜி. பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். ஹரே கிருஷ்ணா. இப்ப ஏன் இதை சொல்றாங்கன்னா அந்த பொசிஷனுக்கு அவங்க ரீச் ஆயிடுவாங்க, அவங்க வந்து திரும்ப வரவே மாட்டாங்க அவங்க வந்தப்போ. அப்படி ஏன்னா அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ன்றாங்க. முப்பேத்திய துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயம் இந்த பௌதிக உலகம்ன்றது துக்காலயம், மனிதல் கஷ்டப்படுறதுதான். ஆனா டெம்பரரி. துக்காலயம் அசாஸ்வதம். சாஸ்வதம்னா பெர்மனன்ட், டெம்பரரின்றதால் அசாஸ்வதம். இது துக்காலயம் தான், ஆனா இது டெம்பரரி. இவங்க வந்து திரும்ப வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அவரை போய் சேர போறாங்க. அவரைனா பராமகதியான கிருஷ்ணரை அப்படின்றத பாக்குறோம். இப்ப வந்து வேதிக் லிட்ரேச்சரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 3 சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற நம்ம குரு அதாவது கோலோகா பிருந்தாவன், எந்த பிருந்தாவன்ல இருக்கிறது வைகுண்டத்துல இருக்கிற எல்லா பிளானட்ஸுமே, ரைட்? கோலோகா பிருந்தாவனும் வைகுண்டத்துல தான் இருக்கு. டாப் மோஸ்ட் பிளானட் வைகுண்டத்துல இருக்கிறது கோலோகா பிருந்தாவன். அதுக்கு அடுத்த கீழே இருக்கிறது என்ன, ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்கிறது இது செகண்ட் டாப் மோஸ்ட் வச்சுக்கோங்க. தெரியுதா? எந்த சாமியோட பிளானட், எந்த விஷ்ணு தத்துவா? கர்ப்போதகசாயுஷ். இல்ல நான் சொல்றது வந்து ஓகே, ஷீரோதக்சாய் விஷ்ணு எல்லாம் இங்க பௌதிக பார்க்கடல்ல இருக்காங்க. நான் சொல்றது வைகுண்டத்திலேயே டாப் மோஸ்ட் பிளானட் வந்து கோலோகா பிருந்தாவன்.
50 crore ரைட் யோஜனா மேல இருக்கு டாப் மோஸ்ட் பிளானட். நம்ம இந்தியா மேப் எடுத்துக்கோங்க, நான் இப்படிதான் படிப்பேன். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறது இதுனா அது கீழே இருக்கிறது வந்து யாருன்னா ராமர், அயோத்தியா. மாதாஜி நீங்க சொல்றது வந்து அயோத்தியா இங்க பிரயாக்ராஜ் கிட்ட இருக்கு, அந்த அயோத்தியா இல்ல, கோலோகத்தில் வைகுண்டத்தில் இருக்கிற பிளானட் அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து நிறைய பிளானட்ஸ். இப்ப நம்ம இந்தியால நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் நிறைய பிளானட்ஸ் இருக்கு. டாப் மோஸ்ட் கோலோகம் தான். ஓகே, இப்போ அந்த நேச்சர் கிருஷ்ணரோட குணங்களே அங்க வந்து போய் சேருவோம். அங்க போனோம்னா நம்ம வந்து கிருஷ்ணரோட குணங்கள் இருக்கிறதும் இல்லாம அங்க போக முடியறவங்களும் வந்து பராகதி, அக்ஷரா, அவ்யக்தம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அக்ஷரா அப்படின்னா அவங்க பேசிக்கலி அங்க இருக்கிறவங்க பெர்மனன்ட். அவங்களுக்கு வந்து இடமும் பர்மனன்ட். மகாத்மா ஏன்னா அவங்களால வந்து டுவாலிட்டின்னு சொல்லுவோம். இங்க பார்த்தோம்னா ஃப்ரெண்டு, விரோதி, கோபம், சந்தோஷம், நல்லவன் கெட்டவன், இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் இல்ல, எல்லாமே அங்க பர்மனன்ட். என்னன்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் ஒண்டிதான் வேணும்ன்றதால பர்மனண்டா அங்க போய் அங்கேயே இருந்துடுறாங்க அப்படின்றத இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்த ஸ்லோகா பாத்தீங்கன்னா, பிரம்ம புவனா லோகா புனர் ஆவர்த்தினோச்சுனா மாமுபேத்திய து புனர்ஜென்மம் மாமுபேத்திய து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே அப்படின்னா பிரம்ம புவனா லோகா. பிரம்மா அப்படின்றது பிரம்ம லோகத்தில் பிரம்மா இருக்கிறாரு அங்க இருந்து பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் வந்து ஒரு செகண்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி 16ல. ஹரே கிருஷ்ணா. ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, பிரம்ம லோகம்னா பிரம்மா இஸ் டாப் மோஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா பௌதிக உலகம் மேப் நாளைக்கு பாக்குறேன். அப்போ மேப் இல்ல அந்த சார்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பிரம்ம லோகம், பாட்டம் மோஸ்ட் வந்து பாதாள லோகம் எல்லாம் இருக்கு இல்லையா, லோவர் பிளானட்ஸ். நம்ம வந்து நடுவுல இருக்கோம். இங்க இருந்து அங்க வரைக்கும் ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பார்க்க போறது இல்லைன்னா பிரம்மாவோட லைஃப் ஸ்பேன் 311 ட்ரில்லியன் இயர்ஸ் பார்த்தோம். நம்மளுக்கு ஆண் இருக்கலாம், ஆனாலும் காலி. எப்பவுமோ ஒரு நாள் பிரம்மா வந்து இறக்கதான் போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். லைவ் ஆயிட்டு இருக்குல்ல ஸ்ட்ரீமிங். ஓகே, சோ அதனால வந்து பிரம்மாய் வந்து அவருக்கு இருக்கிற நிலைமை அவருக்கும் டெம்பரரி தான். அதனால ஏன்னா நம்ம வந்து ஒண்ணு ஃபாலோ பண்றோம். என்ன கர்ம யோகா ஃபாலோ பண்றோம், எந்த ஞான யோகா ஹத யோகா எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் அல்டிமேட்லி பர்ஃபெக்ஷன்ன்றது பக்தியால தான் முடியும். ஹரே கிருஷ்ணா. அந்த பக்தி யோகா இஸ் ஆல்சோ கால்ட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இது பண்ணாதான் பார்த்தோம்னா நம்ம வந்து எங்க இருந்தாலும் திரும்ப வருவோம். நம்ம அங்க போயிட்டோம்னா வராத ஒரு இடம் அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ண லோகம் தான், அதுதான் கோலோக விருந்தாவன். இனி அதர் விஷ்ணு தத்துவங்கள் கும்பிட்டாலும் நம்ம வைகுண்டத்துல போவோம். இப்ப வந்து டாப் மோஸ்ட் குவாலிட்டியில இருக்கிறவங்க பிரம்மலோகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பிரம்மலோகமா இருந்தாலும் சரி, ஸ்வர்க லோகத்திலேயே மல்டிபிள் இருக்கு. ஸ்வர்க லோகத்துல வந்து சந்திரலோகம் 3 ஒரு ஸ்வர்க பிளானட் இருந்து, அப்புறம் இந்திரா இருக்கிற பிளானட் இந்திரலோகம். இங்கெல்லாம் இருந்தாலும் நம்ம விழுந்துதான் ஆகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு இல்லை. பௌதிகமே வந்து 4ல் 3 பங்கு வந்து தெய்வீக உலகம் தான், 1 பங்கு தான் பௌதிக உலகம். அந்த 1 பங்குல எத்தனை அண்டங்கள் இருக்குன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட் போடுறோம். அதுக்கப்புறம் இப்போ இதுதான் சொன்னேன், பௌதிக உலகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்துட்டே இருக்கணும். இந்த துக்காலயம் இது 1/4 தான். 3/4 வந்து தெய்வீக உலகம், அதுதான் ஆன்மீக உலகம். அங்க வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, டைம் ஃபேக்டர்ன்றது இல்ல, நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. நம்ம பாக்குறோம் டைம், இப்ப பார்த்துட்டு இருக்கச்சே ஐயோ 1 hour கம்ப்ளீட் பண்ணுமே இல்லை, இருந்துட்டே இருக்கும். வயதுன்றது இல்ல, டைம் ஃபேக்டர் இல்லைன்னா வயது. இப்போ வயதுன்றது எனக்கு எப்படி இருக்கும், நான் வந்து சொல்ல 2 விதத்துல நான் கால்குலேட் பண்ணுவேன். இந்த வருடம் என்னோட வயசு இதுன்னா அடுத்த வருஷம் +1 ஆகுது. இன்னைக்கு இதுன்னா +1 நாளைக்கு ஆகுது. இந்த +1 எதனால ஆகுது, சூரியனால. ரைட், இப்ப சூரியன் வந்து அஸ்தமிக்கிறச்சே எனக்கு ஒரு நாள் கூடுது என்னோட வயதில். அப்பனா என்னோட ஆயுசுல ஒரு நாள் குறையுது அப்படின்றது அர்த்தம். அது அங்க அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா டைம்ன்றது சுதர்ஷன் சக்கரம். சோ வேணும்னா டைம் எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லைன்னா கண்ட்ராக்ட் ஆகும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால கிருஷ்ணர் வந்து எஃபெக்ட் பத்தி சொல்றாங்க. இப்போ 17 to 22 என்னன்னா, அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து எப்படின்றத பாக்குறோம். இங்க 17 to 22 என்ன சொல்றாங்கன்னா, பௌதிக உலகம் மாத்தமே
இது என்ன டிஃபரன்ஸ், ரைட்? இந்த பௌதிக உலகத்துக்கும் தெய்வீக உலகத்தும், ஆன்மீக தெய்வீக எல்லா வார்த்தைகளும் மோரலஸ் ஒன்னா யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பாருங்க, இதுதான் நம்ம லாஸ்ட் பாட்டு. லாஸ்ட் பாட்டுனா இன்னொரு இம்பார்ட்டன்டான பாட்டு, ஒரு செக்ஷன் வச்சுக்கோங்க. நீங்க டிரான்ஸ்லேஷன் பாட்டு படிங்களேன், ஸ்லோகா படிங்க. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. சகஸ்ரயுக பர்யந்த மகர்யத் பிரம்னோ விதுஹ ராத்ரிம் யுக சகஸ்ராந்தம் தே ஹோராத்ரவிதோ ஜனா. மனித கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவின் காலமும் அதுபோன்று நீண்டதே. ஹரே கிருஷ்ணா. இப்போ என்னன்னா, பிரம்மாவோட சார்ட் பார்க்கணும். ரைட்? பபிதா மாதாஜி, உங்ககிட்ட அந்த சார்ட் இருக்கா? இல்ல, இல்லையே இருக்கா? ஓகே, இங்க கால்குலேஷன் இருக்கு, சார்ட் இல்ல. ஓகே, இங்க போட்டுட்டாங்க. இப்போ ஒரு யுகம், இது வந்து அந்த சார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். நான் அந்த சார்ட் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கலியுகம்ன்றது 4.32 lakh இயர்ஸ், ரைட்? ஸோ இந்த 4.32 பில்லியன் இயர்ஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு 2 துவாபர யுகம், அதுக்கு 2 times மோர். திரேத்த யுகம் இது ரெண்டும் ஆட் பண்றது, 8ம் 4ம் ஆட் பண்ணீங்கன்னா 12 வந்துடும். இப்போ 4 4 தடவை 4 times, ரைட்? மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம வந்து சத்தியயுகா அப்படி. ஸோ பேசிக்கலி ஒரு யுகமும் டபுள் ஆகுது. இதுதான் கலியுகம்னா டபுள் வந்து நம்மளோட துவாபர யுகா, ரைட்? இப்போ வந்து இந்த கலியுகத்தையும் துவாபர யுகமும் ஆட் பண்ணா திரேதா யுகா, திரேதா யுகாவும் சேர்த்து 3யும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளது சத்தியயுகா, ரைட்? ஸோ பேசிக்கலி சத்தியயுகா வந்து அப்படி நம்ம கலியுகா 4 times ஆகுது. 2 தடவை இது, 3 தடவை ஆஃப் கலியுகா வந்து திரேதா யுகா, அண்ட் சத்தியயுகா வந்து 4 times கலியுகா அப்படின்றத சொல்ல முடியும். ஒரு செகண்ட், நான் பேட்டரி சார்ஜ் போடுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து யுகங்கள் வந்து டைம் ஜோன் மாதிரி ஏறிக்கொண்டே போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த யுகா எதுக்கு அப்படின்னா பிரம்மரோட ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்றது எப்படின்றத நான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு தெரியுதா, ஒரு யுகா அப்படின்றது இவ்வளவு வருடங்கள் 43.200. இப்போ வந்து இந்த நாளும் சேர்த்தா ஒரு திவ்ய யுகா, ரைட்? ஒரு இந்த நாளையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1 திவ்ய யுகா அப்படின்றத சொல்றாங்க. சோ இப்போ வந்து என்னது பிரம்மாவோட டைம், ரைட்? இப்போ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றதுக்கு பபிதா மாதாஜி இருக்கீங்களா? கால்குலேஷன் அந்த ஷீட் மாதிரி மாதாஜி என்னது வேணும் மாதாஜி? ஒரு ஷீட் வச்சிருப்போம் என்கிட்ட, இந்த லேப்டாப்ல இல்ல, அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்புங்க. பிரம்மா அது அப்படியே ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்போம். கீழே வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து இப்போ நான் வந்து இப்படி சொன்னேன் வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு நாள்ன்றது வந்து 1000 ஒரு பகல் இன்டூ நாள் மல்டிப்ளை சொன்னா டூ மச்சா இருக்கும். அதனால அது ஒரு சின்ன ஷீட்லயே எல்லாமே அடங்கி இருக்கும். அது வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல மாதாஜி, நான் தேடி பாக்குறேன் மாதாஜி. நான் பாக்குறேன் மாதாஜி, பார்த்து சொல்றேன் மாதாஜி, உங்களுக்கு அனுப்புறேன் மாதாஜி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து சாரி, ஓகே. இப்ப வந்து ஒரு நாள்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது 1 day plus 1 night தான் ஒரு நாள், 24 hours, ரைட்? ஒரு நாள் அப்படின்றது எப்படி கணக்கு வர்றதுன்னா, நம்ம ஒரு திவ்ய யுகம் இன்டூ 1000, ரைட்? ஒரு யுகம், ஒரு ஒரு பியோர் யுகத்தோட இன்டூ 1000, ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு பகல். அதே மாதிரி ஒரு இரவு, அது ரெண்டும் சேர்த்தாதான் இது வருது. இப்போ இதை வந்து நம்ம 365ல நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அது ஈஸியா அங்க இருக்கும். அதனால இதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த 311 trillion years உங்களுக்கு வரும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. சோ நீங்க வந்து ரொம்ப மேத்தமேட்டிக்ஸ்லாம் போக வேண்டாம். ப்ராட்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ பிரம்மாவோட லைஃப் எவ்வளவு லாங், ரைட்? பிரம்மாவோட லைஃப் அவ்வளோ லாங்காவும் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகா ஒண்டி படிங்க. வில் ப்ரொசீட் டு 18th ஸ்லோகா. ஹரே கிருஷ்ணா, படிங்க. ஹரே கிருஷ்ணா. सर्वाः प्रभवन्त्य हरागमे रात्यागमे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तः சஞ்சயதே. பிரம்மாவின் பகல் தோன்றும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்யக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றனர்.
பின்னர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்யக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர். ஸோ ஒரு கல்பா அப்படின்னா அவர் வரைச்சே என்ன அவ்யக்தா அப்படின்னா இப்ப வந்து நான் வந்து உயிர் இருக்கு, எனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, உடம்பு இருக்கு, பேசுறேன், நீங்களும் பேசுறீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுறோம். ஓகே, இப்போ ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, ஒரு அண்டம் இருக்கு. அந்த அண்டத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? ஆனா ஒரு களிமண் மாதிரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு கிளியரா புரியறதுக்கு சொல்றேன். இப்போ சப்பாத்தி மாவு எடுத்து குட்டி 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 பாலா எடுத்துக்கோங்க. ஒரு பால் தான் ஒரு அண்டம். இப்போ அந்த அண்டத்துக்குள்ள போறது, இப்போ சப்பாத்தி ஆயிட்டு நம்ம எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணாதான் நம்ம சப்பாத்தியா சாப்பிடுவோம். அதே மாதிரி ஃப்ரை எல்லாம் பண்ணலாம் நம்மள. இது வந்து அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட் என்னவா இருக்கு? சப்பாத்தி பண்றதுக்கு முன்னாடி நான் சப்பாத்தி உருண்டைன்றோம். அதுல வந்து நான் ஏதோ பண்ணி சப்பாத்தி உருண்டை ஆச்சு. அதுக்கு முன்னாடி சப்பாத்தி உருண்டை என்னவா இருந்துச்சு? கோதுமையா இருந்தது. கோதுமையில இருந்து மாவு அரைச்சோம். மாவு அரைச்சது அது பிறகு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து பிசைஞ்சா அது வருது. வெரி நைஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸ், ரைட்? ஸோ அது வந்து இஸ் கால் அவ்யக்தா ஸ்டேஜ். அவ்யக்தா ஸ்டேஜ்னா அது வந்து தனித்தனியா இருந்துச்சு. கோதுமை தனியா இருந்துச்சு, பவுடர் தனியா, அதாவது அதை நீங்க கோதுமையா இருந்துச்சு, தண்ணிய ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பவுடர் பண்ணி அதை என்ன சொல்றீங்க ஃபில்டர் பண்ணி நிறைய, அதாவது ஜெல்லிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட தண்ணி ஆட் பண்ணி பதமா ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணுவீங்க, இல்லைன்னா சப்பாத்திக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணி பண்ணி நான் கல்யாணம் ஆன புதுசுல உப்பு போடவே மறந்துடுவோம். ஓகே, அதுல என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட மாட்டேன், அதனால இவர் கொடுப்பேன். இவர் என்ன நல்லாவே இல்லை, அப்புறமா தான் புரிஞ்சிச்சு அச்சோ உப்பு போடணுமான்னு. அந்த மாதிரி நம்மள ஏதாவது ஒண்ணு மறந்துட்டாருன்னா கிருஷ்ணர் என்ன ஆகும் நம்ம நிலைமைன்னு பாருங்க. சோ இதெல்லாம் இந்த ஸ்டேட்ல களிமண் ஸ்டேட் அனுவோம் இல்லையா, அந்த ஸ்டேட்ல தான் இருந்துச்சு அவ்யக்தா ஸ்டேட். அதுக்கப்புறமா உயிரெல்லாம் வந்து நம்ம எல்லாம் இருந்துட்டு இறக்குறோம் இல்லையா, அப்பவும் நம்ம அவ்யக்தா ஸ்டேட்ல தான் போவோம் அப்படின்றதான் சொல்றாங்க. சோ எஸ், நெக்ஸ்ட் இதை படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। भूतक्रामः स एवायं भूत्वा भूत्वा प्रलीयते प्रात्यागमेव सः पार्थ प्रभवत्याग रागमे। மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகை வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அழிக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து இதுல வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் மாதாஜி படிச்சது, பூத்வா பூதா பிரலியத்தை. பிரலியத்தைன்னா டிஸ்ட்ராய்ட், ரைட்? இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு தடவையும் டே வரச்சே அண்ட் ராத்திரியில மறுபடியும் அழிக்கப்படுறாங்க அப்படின்றது. சோ இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா டே நைட் ரெண்டு எடுத்துக்கோங்க. டே வரச்சே எல்லாமே உயிர் நம்ம பாக்குறோம். சூரியனோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூரியன் வந்து ஒளி வரச்சே சூரியன் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்குறோம். சூரிய ஒளி வந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் டே டைம் என்ன ஆகுதுன்னா நம்ம பிரம்மாவோட டே டைம்ல வந்து நம்ம வந்து மேல பிளானட்ஸ் போறோம், கீழே போவோம், என்ன வேணா ஆகலாம் பௌதிக உலகத்துல. இரவு வந்த உடனே நம்ம எல்லாம் அழிஞ்சு போடுவோம், ரைட்? இது போனவனால இது ஒரு சைடு. ரெண்டாவது 2-3 டெத் இருக்கு. டெத் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னோட டெத், நான் இன்னைக்கு பிறந்தேன், நாளைக்கு நான் ஒரு 100 வருஷம் அப்புறம் 100ன்னு வச்சுக்கலாம் இறக்க போறேன், இது வந்து ஒரு டெத். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட லைஃப் எடுத்துக்கலாம். பிரம்மாவோட ஒன் டே, நாட் டெத், பிரம்மாவோட ஒன் டே கல்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்பான்றது என்ன அப்படின்னா அவரோட ஒன் டே, அவர் காலையில இருக்கிற டே வந்து பிறக்கிறது. பூலோகம் எல்லாம் ஆகுது, இவ்வளோ ஒயிட் இருக்கு. அதுதான் கலியுகம் பொறுத்த வரைக்கும் இதுதான் 4,32,000 பில்லியன் இயர்ஸ், 4,32,000,000,000 இயர்ஸ். இப்போ என்ன ஆகுது இது அப்படின்னா, அப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆச்சு, அது கிரியேஷன், முடியறச்சே அனிலேஷன், இது ரெண்டாவது. மூணாவது வந்து வெரி பெரிய அனிலேஷன், பிரம்மாவே ஃபுல் உலகமே அழிஞ்சு போறது அப்படின்றது. அதாவது எப்போனா 311 பிரம்மாவே இறக்க போறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா பிரம்மா இறந்துட்டு என்ன ஆவார்னா அவர் இறக்குற டைம் வந்து பௌதிக் அங்க பிரம்மலோகத்துல அவரோட சேர்ந்து தபஸ் பண்ணவங்க எல்லாம் அப்படியே முக்தி நேரா வந்து கோலோகம் போயிடுவாங்க, ரைட்? மாதாஜி பிரம்மா போவாருன்னு எப்படி கேரண்டியா? போலன்னா இங்க வரணும், ஏன்னா மத்தவங்க எல்லாம் சொர்க்க லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்கதான் வருவாங்க. ஆனா இந்த பிரம்ம லோகத்துல இருக்கிறவங்க பர்மனண்டா அங்கதான் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. இது படிங்க. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் மீண்டும் படைப்பும் அழிவும். பிரம்மாவின் பகல் வரும்போது ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றன. எக்த. பிரம்மாவின் இரவு வரும்போது தோன்றாமல் இருக்கின்றனர். அவ்யக்த.
வியக்தனா மேனிஃபெஸ்டட், தோன்றது, நம்ம கண்ணால தெரியறது மேனிஃபெஸ்டட். அவ்வியக்தனா நான் மேனிஃபெஸ்டட். இறைவனா நான் உங்ககிட்ட சொன்ன சப்பாத்தி மாவு கதை சொன்னேன் இல்லையா? சப்பாத்தி மாவா ஃபார்ம் ஆகுது. அவர் இறக்கறச்சே என்ன ஆகுதுன்னா அந்த மாவு அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டு அவ்வியக்தா ஸ்டேட்னா முன்ன என்ன ஸ்டேட், இப்ப மாவை நம்மளால பண்ண முடியாது, ஆனா கிருஷ்ணருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. சோ அந்த ஸ்டேட்ல போறாரு அப்படின்றத பாக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஜென்ரலா இப்ப வந்து ஒருவன் இறந்த அப்புறம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணு. இது ஒரு பிரம்மாவின் ஒரு நாள். இது ரெண்டாவது. மூணாவது பிரம்மாவே இறக்குறச்சே அப்படின்றத சொல்ல முடியும். சோ நம்ம பண்ண முடியாது என்னன்னா ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்றது ஒண்டிதான் நம்மளால பண்ண முடியும். அதை நம்ம பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அப்போ நம்ம இவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டாம். இந்த துக்காலயம் அசாஸ்வத்தமை நம்ம பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். வாஞ்சா கல்பதருபிஸ்ஸ कृपा सिंधुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव विजय, श्रीला प्रभुपाद विजय, नामाचार्य हरिदास ठाकुर विजय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे. हरे कृष्णा. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. டெய்லி மாதாஜி தான் கிளாஸ் எடுவீங்களா, வேற ஒருத்தர் கிளாஸ் எடுத்துறீங்களா நீங்க? புரியல, எனக்கு என்ன சொல்றீங்க? டெய்லி நீங்க தான் வர்றீங்களா, ஆமா வருவீங்களா? லெவல் 2 நான் தான் வேற எடுத்துட்டு ஒருத்தர், வேற மாதாஜி எடுத்துனது நீங்க எடுக்கிறீங்களா? நம்ம சிங்காரன் செல்வன் பிரபு கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். சரி சரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க அண்டகடகத்துல இருக்கிற வைகுண்டமும் வந்து ஆன்மீக லோகம் தானே மாதாஜி? அது கிடையாது. எதுல இருக்கிற வைகுண்டம்? இந்த சாயி விஷ்ணு அந்த வைகுண்டம் இருக்கு இல்லைங்களா? ஓகே, சாரி, நீங்க வந்து ஸ்ரீ சம்பிரதாய ஓகே நீங்க ஸ்ரீ சம்பிரதாய நீங்க ஸ்ரீ சம்பிரதாயத்தை ரெஃபர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரீ சம்பிரதாயத்துலதான் அவங்க வந்து 2 வைகுண்டத்தை ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற ஒரே ஒரு வைகுண்டம் அப்படின்றது அபௌததி. இப்போ ஷீரோதக சாயி விஷ்ணு இருக்கிறது பாத்தீங்கன்னா துருவா, இட்ஸ் அ பெர்மனன்ட் பிளானட். ஓகே, இப்போ நீங்க அதை தானே சொல்றீங்க, நம்ம பார்க்கடல்ல இருக்கிற அவர் இருக்கிற வைகுண்டம் கரெக்டா? இல்ல மாதாஜி, ஃபர்ஸ்ட் காரணதக சாயி விஷ்ணு வருவாரு. அப்ப அந்த கடகத்துலதான் கர்ப்பதக சாயி விஷ்ணு இருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் பார்க்கடல்ல ஷீரோதக சாயி விஷ்ணு, அவரோட தான் பிரம்மலோகம், இந்த 7 லோகம், 14 லோகங்கள் அதுலதான் இருக்குதுங்கிறாங்க. இல்ல இல்ல அப்ப அதுல வர அந்த வைகுண்டம் இல்ல ஒரு செகண்ட் நீங்க மிக்ஸ் பண்றீங்க கான்செப்ட். கரணோதக சாய் விஷ்ணு இருக்காரு. நாளைக்கு நான் பிக்சர்ஸ் போட்டோஸ் கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். காரணோதக சாய் விஷ்ணு இருக்கிறாரு இல்லையா? காரணோதக சாய் விஷ்ணு இருக்கிறது ஒரு சைட்ல வைங்க. காரணோதக சாய் விஷ்ணுல இருந்து நிறைய அண்டங்கள் வருது. ஒரு அண்டங்களா வராங்க. நம்ம வந்து கடுகு சொல்றோம் இல்ல, எத்தனை கடுகுகள் ஒரு பேக்ல இருக்கோ அத்தனை அண்டங்கள் அவர் மூச்சுல இருந்து வருது. ஒரு அண்டத்துக்குள்ளேயும் கர்ப்போதக சாய் விஷ்ணு போறாரு. இப்போ ஒரு அண்டத்தை எடுத்துக்கலாம். பால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு செகண்ட் என்னங்க, ஒரு பால் இதுதான் ஒரு அண்டம். நான் கன்வீனியன்ஸ்கோசம் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன், ரைட்? இப்ப வந்து காரணோதக சாய் விஷ்ணுல இந்த மாதிரி நிறைய பால்ஸ் வருது. ஒரு பால்குள்ள நம்ம கர்ப்போதக சாய் விஷ்ணு போறாரு. இந்த ஒரு பால்ல என்ன இருக்குன்னா இதுக்குள்ளதான் 14 பிளானட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 14 பிளானட்ல இருக்கிற ஒரு உயிருக்குள்ளேயும் போறதுதான் ஷீரோதக சாய் விஷ்ணு. இப்போ இந்த பால் கூட இருக்கிற 14 பிளானட், இது பாலே கம்ஃபர்டபுளா இருக்கு விடு. நம்ம இருக்கோம் இந்த மிடில் பிளேஸ், இதுதான் அர்த், ரைட்? பூவர். ஓகே, இதுக்கு மேலதான் எல்லாமே இருக்கும். மகரலோகம், தபலோகம், பிரம்மலோகம் எல்லாமே. இப்போ உங்களோட டவுட் என்னன்னா இங்க இருக்கிற பூவர் அப்படின்றதுதான் ஸ்வர்க லோகத்தை குறிக்கிறது. ஸ்வர்க லோகம் என்றதையும் சிலர் வந்து வைகுண்டம்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸும் நடக்கும். சிலர் வைகுண்டத்தையும் பரமபதம் ஸ்வர்கலோகம் சொல்லுவாங்க. நம்ம சொல்றது இந்த அண்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே பௌதிகம். ஸ்வர்க்கமா இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற நரகமா இருந்தாலும் டெம்பரரி. இங்க இருக்கிற பர்மனண்டா இருக்கிற லோகம் ஒரே ஒரு லோகம், அது துருவ லோகம். அந்த துருவ லோக்கல் இஸ் ஈக்குவல் டு பார்க்கடல். அங்கதான் ஷீரோதக சாய் விஷ்ணு இருக்காரு. இப்போ நீங்க சொல்ற அந்த 2 வைகுண்டம்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம பேசவே மாட்டோம். நம்ம ஸ்ரீ சம்பிரதாயத்துல அந்த 2 வைகுண்டம்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறது எல்லாமே, இந்த பால்குள்ள இருக்கிறது எல்லாமே அழிவு. அதான் அவங்க சொல்றாங்க இல்ல, அவ்வியக்தா ஸ்டேட். இங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சப்பாத்தி மாவு, உள்ள வந்த அப்புறம் உயிரெல்லாம் சேர்த்து நம்மள மாதிரி ஆயிடும். ஹரே கிருஷ்ணா. கிளியரா பிரபு? இல்ல உங்களுக்கு இன்னும் அந்த டவுட் இருக்கா? இந்த கைலாசம் வைகுண்டம்ங்கிறது
இந்த அண்டாகடாகத்துக்குள்ள இல்ல. பிரபு உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு இருக்கு எனக்கு, அதனால எனக்கு ரொம்ப கிளியரா கைலாசம் வைகுண்டம். கைலாசம் கைலாசமும் வைகுண்டமும் கைலாசம் வைகுண்டம் இப்ப நீங்க சொன்ன இந்த கையில வச்சிருக்கிற பால்ல இல்ல. கைலாசம்ன்றது சிவலோகம். தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? கைலாசம் கைலாஷ்ன்றது நீங்க சொல்றது இல்ல அது சிவலோகம். அது இந்த பால் இந்த கைலாசம்ன்றது எங்க பால்குள்ள இருக்கு? அது இல்ல. பால்குள்ள இல்ல, பட் கைலாசம் இந்த எட்ஜ்ல இருக்கு. சோ ருத்ரான்றவர் பாதி உள்ள இருக்கும், பாதி வெளில இருக்கும். நான் உங்களுக்கு அந்த பிக்சர் காட்டுறேன். பாதி உள்ள வைகுண்டம்ன்றது அதுக்கு மேல இருக்கிறது. ஓகே, இப்போ உங்களுக்கு சொல்வீங்க எப்படி மாதாஜி கைலாசம் இங்க இருக்கா ஃபர்ஸ்ட் இருக்கான்னா, இது வந்து பிரம்ம சமிதால பிரம்மரே பண்றாரு. கோலோ கணாம்னி நிஜதாம்னி தலேஷ தஸ்ய தேவி மகேஷ, இதுல பால் எடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிடும். தேவி மகேஷ ஹரி தாமிஷு தேஷு தேஷு அப்படின்னு தேவி தேவலோகம்ன்றது நம்ம லோகம், இதுதான் அது. ஓகே, தேவலோகம் இங்க இருக்கு, இதுதான் தேவலோகம். மகேஷன்றது இங்க இருக்கு மேல, அதுக்கு மேல இருக்கிறது ஹரிலோகம். ஹரிலோகம்ன்றது வைகுண்டம், எல்லா வைகுண்டம் பிளானட்ஸும் அக்கால் ஹரிலோகம். மகேஷ லோகம்ன்றது நம்ம நீங்க சொல்ற கைலாசம் மகேஷ லோகம் எல்லாம் இந்த டச்சிங்ல. அப்ப பாதி இங்க இருக்கும், பாதி மேல இருக்கும். அந்த பிக்சர் நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? கிளியர் பிரபு? ஓகே மாதாஜி. ஓகே. கைலாசம் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் பார்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஸ்கை. ஸோ கைலாசத்துக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, அதுக்கும் நிறைய பக்தி வேணும். ஹரே கிருஷ்ணா. சொர்க்கவாசல் இருக்கிறது திருப்பதியில. கைலாசத்துக்கு சொர்க்கவாசல் இல்ல பிரபு. கைலாசத்துல இருக்கிறவங்க எப்படி வைகுண்டம் போறாங்கன்னா, நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, அங்க இருக்கிற ஃபுல் குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் வந்து கிருஷ்ணரை கும்பிட்டு அவங்க வைகுண்டம் போவாங்க. பட் அங்க போறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்லன்றதுக்கோசரம் அதை சொல்றேன். சொர்க்கவாசல்ன்றது ஆக்சுவலா பார்த்தா பரமபதம் தான், பட் நம்ம யூஸ் பண்ற வேர்டு வந்து சொர்க்கவாசல் அப்படின்ற லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஏன்னா கோயில்ல ஸ்ரீரங்கம் திருப்பதியில எல்லாம் சொர்க்கவாசல் இருக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல. அவரோட டவுட் அதுல, அவர் வந்து கைலாசத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க சொல்றது சொர்க்கவாசல். ஆதி பகவான் இருக்கிற இடம் அது, கிருஷ்ணர் இருக்கிற இடம் தான் சொர்க்கவாசல். கரெக்ட், அது கரெக்ட், எனக்கு தெரியுது. ஷூர், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பதருபியஸ்ச கிருபா சிந்துபியைவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. அனந்த கோட்டி வைஷ்ணவ ஜெய் ஸ்ரீலா பிரபுபாத ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூர் ஜெய். ஹரே கிருஷ்ணா.